Hi guys, welcome back to Top 10 Movies. இன்னைக்கான வீடியோல 2023ல ஒரு பக்காவான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன ஏகா படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கொக்கமக்கா படத்துல ட்விஸ்ட் வைங்கடானா ட்விஸ்ட்லயே படத்தை வச்சிருக்கானுங்க. ஒன்ல என்ன சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ பிரான்ஸ்ல தேடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவிரவாதியை பிடிக்கணும்னு இவன் ஒரு ரவுடி கும்பல் கிட்ட போய் சேர்றான். அதுக்கப்புறம் என்ன சம்பவங்கள்லாம் ஆச்சுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஆக்சுவலி எனக்கு இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது ஒருவேளை இதை பார்த்துதான் பல கோடிகளை சம்பாரிச்சா அந்த துரந்தர் படத்தையும் எடுத்திருப்பாங்களோன்னு ஒரு சின்ன உறுத்தல். கண்டிப்பா உங்களுக்கும் இதை பார்த்து முடிக்கும் போது அதே ஃபீல் வரும். சரி ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் சீன்ல நிறைய மலைகள் நிறைஞ்ச ஒரு பொட்டல் காட்டுறாங்க. ஒரு சில தீவிரவாதிகள் ஒரு கார்ல ஒரு பிரஷர் சேர்ந்த ஆளை கட்டி போட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இவன் எங்க போறாங்கிற விஷயம் கூட தெரியாத அளவுக்கு அவனோட தலையை கவர் பண்ணி வச்சிருக்கானுங்க. குறிப்பிட்ட இடத்துலயே வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ஏதோ நாய் கழுத்துல ரோப்பை கட்டி இழுத்துட்டு போற மாதிரி இவங்க கொண்டு வந்த ஆளை தரன்னு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன சுரங்க பாதைக்கு இழுத்துட்டு வரானுங்க. எந்நேரமும் இந்த கேவுக்குள்ள ஒரு 10-15 தீவிரவாதிகள் காவலுக்கு இருந்துகிட்டே இருப்பானுங்க. இப்ப கொண்டு வந்த அந்த ரிப்போர்ட்டரை ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிறானுங்க. பக்கத்து கூண்டுக்குள்ள இன்னொரு பொண்ணையும் கட்டி போட்டிருக்காங்க. அந்த தீவிரவாதிங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சத்தமே போடாம ரிப்போர்ட்டர் பையன் பேண்ட கழட்டி வைக்க கூடாத இடத்துல கத்திய ஒளிச்சு வச்சிருப்பான் போல. அதை லைட்டா வெளியில எடுத்தவன் பின்பக்கமா கட்டி இருந்த இவனோட கயிறுகளை அவுத்துட்டான். இந்த பைபிள்ல முகத்தையே இப்பதான் காட்டுறானுங்க. இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. பேரு ஆடம். ரிப்போர்ட்டர் ஜெசி, அது நீங்க தானா? பக்கத்து குண்டுக்குள்ள இருக்க புள்ளையும் ஆமான்னு தலையாட்டுறா. சரி பயப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துல நான் உங்களை பாதுகாப்பா இங்க இருந்து அனுப்பி வைக்கிறேங்கிறான். அப்படின்னா இந்த புள்ளைய காப்பாத்ததான் இந்த பைபிள்ல வந்திருக்கான் போல. சடனா தீவிரவாதிகள் உள்ள வரக்கூடிய சத்தமும் கேக்குது. நல்ல வேலை அதுக்குள்ளேயே இவன் தலையில மாட்டிருக்க குல்லால ஒரு சின்ன ஓட்டையை போட்டுட்டு கைகள் இன்னும் கட்டப்பட்டிருக்க மாதிரியே ஒரு ஆக்டிங்க போடுவான். இப்ப போடப்பட்ட துளை வழியா பார்க்கும்போது 2 பேரு ஹீரோவுக்கு தண்ணி கொடுக்க வருவானுங்க. ஒருத்தனோட நெஞ்சு பகுதியில ஒரு பிஸ்டல் இருக்கு. உடனே இதான் சாக்கன தண்ணி குடிக்கிற கேப்ல மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து முதல் ஆளுக்கு கழுத்துல ஒரு ஏத்த, 2வது ஆளு சுதாரிக்கிறதுக்குள்ளேயே பிஸ்டலை எடுத்து படார்னு அவனுக்கு ஒரு ஷாட்டு. துப்பாக்கி சத்தம் கேட்டா சும்மா இருப்பாங்களா? வெளியில இருந்து 10-15 ஆளுங்க உள்ள வந்துட்டானுங்க. ஆனா நம்ம ஆளு தனி ஆளாவே அவங்க எல்லாரையும் போட்டு வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தனை கொண்டு அவங்கிட்ட இருந்து AK-47 எடுத்துட்டான். அதோட விடல வெடிகுண்டு எடுத்து படார்னு உள்ள வீச அதுல 2 பேரு காலி ஆயிட்டானுங்க. கொலைகளையே ஏதோ கொத்து பரோட்டா மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்துக்கு மத்தியில நம்ம ஹீரோ சுட்ட ஒரு ஆளு முழுசா சாகாம குண்டுக்குள்ள அடைச்சிருந்தா இன்னொரு ரிப்போர்ட்டர் பொண்ணு இருக்கால, அந்த ஜெசி, அவனை துப்பாக்கி முனையில பிடிச்சிட்டான். எலை கண்ணை கீழே போட, இல்லனா இந்த பொண்ணை கொன்னுடுவேன்னு மிரட்டுவான். ஆனா ஹீரோ அதை பார்த்து பயப்படவே இல்ல. கரெக்டா அந்த பயலோட நெத்தியில ஒரு ஷாட்டு. ஒரு வழியா எல்லா எதிரிகளையும் போட்டு தலையாச்சு. தான் தப்பிக்க போறோங்கிற சந்தோஷத்துல ஜெசிய பாருங்களேன். ஐயோ யாருனா நீ? என் உயிரை நீதான் காப்பாத்திருக்கிற, நீ பெரிய கடவுள் அப்படி இப்படின்னு நன்றி மலைய பொழிஞ்சு தள்ளுவா. ஆனா என்னமா நீ, பரவாயில்ல விடுன்னு யதார்த்தமா பேசிட்டு பின்னாடி வந்தவன் படார்னு இந்த புள்ளையவும் சுட்டு கொண்டுட்டாங்க. இப்பதான் தெரியுது இவன் அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னது வீட்டுக்கு கிடையாது, சொர்க்கத்துக்கு. இவ்வளவு பெரிய சம்பவங்களுக்கு பிறகுதான் மங்களகரமா இந்த இடத்துல டைட்டில போட்டு படமும் ஆரம்பிக்குது. கட் பண்ணா சீன் அப்படியே பிரான்ஸுக்கு போகுது. இந்த நாட்டோட செக்ரட்டரிக்கு ஒரு கால் வருது. பதறி போயிட்டு இவங்களும் டிவியை ஆன் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. அதுக்கான காரணம் சூடானை சேர்ந்த அல்தாஃப்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி. அவன் இந்த ஹோட்டலோட 5வது மாடியில தங்கி இருந்திருக்கான். அவனை பிடிக்கலாமேன்னு சிறப்பு படையை சேர்ந்தவங்க உள்ள போயிருக்காங்க. பதிலுக்கு அந்த பைப்ல சுட ஆரம்பிச்சிருக்கான். 2 குரூப்புக்கு இடையில நடந்த தாக்குதல்ல அல்தாஃபோட மனைவி, அவன் கூட இருந்த 2 அல்லக்கைகள்னு 3 பேரு சம்பவத்திலேயே இறந்து போயிட்டாங்களாம். செக்ரட்டரிக்கு இதை பார்த்து அல்ல குரூக்கர் அப்படிங்கிற இன்னொரு ஆளை கூப்பிட்டு, யோ சரியான டைம்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டியது உன்னோட வேலை, இந்த எப்படி பண்ணி வச்சிருக்க சார், மன்னிச்சிருங்க, அந்த அல்தாஃபை எங்களால பிடிக்க முடியல, அவன் தப்பிச்சு போயிட்டான். அதான் நியூஸ்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கானுங்களே, அது எனக்கே தெரியும்யா. இப்ப அவனை எப்படியா பிடிக்கிறது? பிரசிடென்ட்டே டைரக்டா எனக்கு கால் பண்ணி பிரஷர் பண்ணிட்டு இருக்காரு சார். எனக்கும் நிலைமை புரியுது. அதனாலதான் உங்களுக்கு அந்த 15 வயசு பையன், அவனை ஞாபகம் இருக்கா? யார பத்தியா பேசுற? அந்த ஆடம் பிராங்கோவா? ஆமா, கடந்த 12 வருஷமா எனக்காக தான் அவன் இன்னும் வேலை பார்த்துட்டு இருக்கான். நான் அவனை கூப்பிட்டு பேசுறேன். கண்டிப்பா அவன் இந்த அல்தாஃபை பிடிப்பான். செக்ரட்டரிக்கு வேற வழியே கிடையாது. அதனால இந்த டீலுக்கு ஓகே சொல்லுவாரு. கட் பண்ணா சீன் அப்படியே ஹீரோ கிட்ட போகுது. ஆளு தாடி தலை ஃபுல்லா முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ பரதேசி மாதிரி ஒரு கடையில உட்கார்ந்துருப்பான். அப்ப அங்க இருக்கக்கூடிய டிவி நியூஸ்ல ஒரு ரிப்போர்ட்டர் புள்ளைய நம்ம ஹீரோ சாகடிச்சிருப்பா இல்லையா? ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது, இந்த பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய ரிப்போர்ட்டர். இந்த புள்ளைய கடத்தின அந்த தீவிரவாதி பயலுங்க எங்களோட 15 கூட்டாளிகளை விடுதலை பண்ணுங்கன்னு அரசாங்கத்துக்கிட்டே டீல் போட்டிருக்கானுங்க. இந்த காரணத்தாலேயே நம்ம ஹீரோவை அனுப்பி அந்த ரிப்போர்ட்டரை போட்டு தள்ளிட்டானுங்க. முக்கியமா அந்த பழியை தூக்கி அதே தீவிரவாதிகள் மேலையும் போட்டானுங்க. இப்ப ஹீரோ இருக்கக்கூடியது சிசுமிங்கிற ஒரு சின்ன நாடு. இவன் தங்கி இருக்க
வரக்கூடிய வீட்டுக்கு வரும்போது பிளே ஸ்டேஷன் கேம்ல ஒரு சின்ன மெசேஜ் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னு பிளே பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி உனக்கான அடுத்த வேலை வந்துருச்சு, உடனே பிரான்ஸுக்கு வான்னு இந்த க்ரூக்கர் பையன் தான் மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட், அதனாலேயே இவனோட உண்மையான அடையாளத்தை எங்கேயுமே காட்ட மாட்டான். போலியான ஐடிஸ் நிறைய வச்சிருப்பான். இப்ப அதுல ஒரு ஐடி மூலமா நேரா இப்ப பிரான்ஸுக்கு வந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உள்ள வரக்கூடிய க்ரூக்கர், இந்த பாரு உன்னோட அடுத்த இலக்கு அல்தாஃப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி. ஆரம்பத்துல அந்த பையன் சூடானோட போர் வீரனா இருந்தான். ஆரம்பத்துல நம்ம நாட்டுக்கு ஆதரவா இருந்தான். ஆனா திடீர்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஒரு தீவிரவாதி ஆயிட்டான். தப்பிச்சு போன அவனை எங்களால எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ண முடியல. ஆனா லாஸ்டா அவன் காட்ஃபாதர் அப்படிங்கிற ஆள் கிட்ட கால் பண்ணி பேசிருக்கான். ஆளு மொட்டை அடிச்சிட்டு முழுக்குன்னு இருக்கான்னு பாக்காத, இவன் பண்ற வேலை எல்லாமே முள்ள மாதிரி முடிச்ச வைக்க வேலை. தோ இந்த போட்டோல இருக்கான் பாரு, இவன் தான் விக்டர். இவனோட ரைட் ஹேண்ட். போதை பொருளை வித்து அது மூலமா தான் கொஞ்சம் நெஞ்ச பணம் பாக்குறானுங்க. எப்படியாச்சும் நீ அந்த கேங்ல ஒரு ஆளாகணும், அவன் உன்னை நம்பணும். அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட நிழல்ல மறைஞ்சிருக்கக்கூடிய அல்தாஃப நம்மளால கண்டுபிடிக்க முடியும். குருநாதா எல்லாம் ஓகேதான், ஆனா கடைசி போட்டோல எவனையோ கண்டந்துடமா வெட்டி போட்டிருக்கீங்களே, அது என்னது? வேற யாரும் இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஆள் தான். உனக்கு முன்னாடி அந்த காட்ஃபாதர் கேங்ல ஒண்ணு சேர போனவன் இவன் ஒரு ஏஜென்ட்ங்கிற விஷயம் தெரிஞ்சதால மொத்தமா சோழிய முடிச்சிட்டானுங்க. கடைசியில ஒரு சந்தேகத்தோட எல்லாம் ஓகேதான், ஆனா இப்ப நான் எந்த ஐடென்டிட்டியோட உள்ள போறது? நினைக்கிறத விட அந்த காட்ஃபாதர் கேங் ரொம்ப பெருசு. போலி ஐடி எல்லாம் வேலைக்கு ஆகாத. 15 வயசுல நீ பண்ண சம்பவத்துக்கு அப்புறம் ஆப்பிரிக்கா சிறைகள்ல இருந்தியே அந்த உண்மையான ஆடம் பிராங்கோங்கிற பேர்ல நீ அவனை சந்திக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ டீலுக்கு ஓகே சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில விடியுது. ஒரு மொட்டை பையனை கூட்டிட்டு நேரா அந்த காட்ஃபாதரோட வீட்டுக்கு போறான். குறுக்க வந்த தொப்பிக்காரனும், யோ விக்டர், இந்த மொட்டை பையல எனக்கு ஆல்ரெடி தெரியும், இவன் ஏரியா புதுசா இருக்கான். குட்டி தலைவரே, இவன் பேரு ஆடம், ரொம்ப திறமையானவன். ஆக்சுவலி எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் வீட்டுல பஞ்சாயத்து. சோ என் பையன் கூட ஒரு 2-3 நாள் வெளியில போறேன். அது வரைக்கும் இவன் பாதுகாப்புக்காக இங்க இருப்பான். ஒரு நிமிஷம் தொப்பிக்காரன் மேலையும் கிளையும் பார்த்துட்டு, உங்ககிட்ட இருக்க வெப்பன்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுத்து வைங்க. அப்புறம் இந்த பேப்பர்ல உன் பிளட் குரூப், சட்ட சைஸ், ஜட்டி சைஸ்னு இன்ச் பை இன்ச்சா எல்லாத்தையும் எழுதி கொடுங்கறான். இப்ப அதை எழுதிட்டே அங்க இருந்து நடந்து போகும்போது வழியில லீனா அப்படின்னு ஒரு பொண்ணை பாக்குறான். ஆக்சுவலா இது அந்த காட்ஃபாதரோட மூத்த பொண்ணு பார்க்கர் அப்படின்னு. இவளுக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான். எலே ஆடமே, நீ வேலைக்கு புதுசு, அதனால உனக்கு சொல்றேன். நாங்க சொன்னா நீ வெட்டுன்னு சொன்னா வெட்டணும், நின்னு சொன்னா நிக்கணும், அப்பதான் உனக்கு கரெக்டான சம்பளத்தை கொடுப்பேங்கிறான். இதே மாதிரியே இந்த குரூப்ல நிறைய ரவுடிஸ் இருப்பானுங்க. அவங்க கிட்ட ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விக்டர் காட்ஃபாதரை பார்த்த, தலைவரே எனக்கு 2-3 நாள் அர்ஜென்டா லீவ் வேணும், கவலைப்படாதீங்க, உங்க பாதுகாப்புக்காக ஒரு 2 பேரை புதுசா வேலைக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுல ஒருத்தனோட பேரு ஆடம், கவலைப்படாதீங்க, அவனோட பழைய டேட்டாஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். 15 வயசுல இவன் ஏதோ ஒரு கொலையை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ஆப்பிரிக்கா சிறைகள்லயும் 10 ஆண்டுகள் இருந்திருக்கான். சரி அப்படின்னா நீ கிளம்புன்னு விக்டரை அனுப்பி வச்சுட்டாங்க. அப்ப பேச்சுவாக்குல ஒரு பரட்ட காரணம், ஆமா இங்க இவ்வளவு பேர் காவலுக்கு இருக்காங்களே, ஏண்டா ஆடம் உன்னை எதுக்காக புதுசா கொண்டு வந்தானுங்க? தலைவனுக்கு குசும்பு கொஞ்சம் அதிகம். என்ன பண்றது, நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்களோ என்னமோ. இத சொன்னதும் போதும் கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு கருப்பு காட்டு ரொம்ப படார்னு வெளியில வருது. ஏய், நான் தான் இந்த செக்யூரிட்டி டீமோட ஹெட். என் திறமைகள்லயும் உனக்கு சந்தேகம் இருக்கா? வேணும்டா சண்டை போட்டு பாக்கலான்னு ஹீரோ வாடிக்க கைய வாங்குவான். தலைவஞ்சு பார்ப்பானா, படார்னு கழுத்துல ஒரு குத்து. அவ்வளவுதான், அவன் குரல் வளமே உடஞ்சு போச்சு. படார்னு அங்கேயே மயங்கி உளுந்துட்டான். இந்த விஷயத்த நேரத்துக்கு நாங்க வந்த காட்ஃபாதர் பாத்துட்டாரு. தோடா என்ன வேலைக்கு வந்து ஒரு நாள் ஆகல, அதுக்குள்ள ஏன் ஆளையும் அடிக்கிறியான்னு படார்னு வயித்துல ஒரு குத்து. நீ எவ்வளவு திறமையான ஆளா இருந்தாலும் சரி, நான் சொல்ற வேலையை கேட்டாதான் நான் உன்னை வச்சிருப்பேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்புறான். அப்படியே கட் பண்ணா விக்டரை காட்டுறாங்க. இவன் நேரா வீட்டுக்கு வரும்போது துப்பாக்கி முனையில 2 ஏஜென்ட் இவனை வளைச்சு பிடிக்கிறாங்க. இவனோட புள்ளைய வேற கட்டி போட்டிருக்கானுங்க. இப்பதான் புரியுது, இவனை மிரட்டிதான் ஹீரோவை அந்த காட்ஃபாதர் கேங்ல சேர வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரோட கழுத்துலயும் மயக்க ஊசியை போட்டு இவங்களை எங்கேயோ தூக்கிட்டு போற மாதிரியும் தெரியுது. அடுத்த இதே டைம்ல இந்த காட்ஃபாதர் டீம்ல இருக்க ஜேசன் அப்படிங்கிற ஆளை காட்டுறாங்க. ஒரு இடத்த கொள்ளையடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பக்காவான பிளான் தேவையில்ல. அது சம்பந்தப்பட்ட தகவல் கொடுக்கிற ஒரு ஆளை பார்க்க வந்திருப்பானுங்க. ஜேசன் பணத்தை கொடுத்து என்கிட்ட நாளைக்கான பிளான கொடுன்னு கேட்பான். இங்க பாரு, நீ கொள்ளையடிக்க போற பணமே அதிகம், அதனால ஒரு கட்டு பணத்தை கொடுத்து என்ன ஏமாத்தாத. கடுப்புல ஜேசன் ஒரு கன் எடுத்து அந்த பயலுக்கு முன்னாடி நீட்டுவான். ஏய் என்னடா தம்ம துண்டு பிஸ்டலுக்கு இவ்வளவு சீனா, என்கிட்ட ஷார்ட் கன் இருக்குன்னு அவன் கண்ணை நீட்டுவான். பின்னாடி அமைதியா உட்கார்ந்து இருக்க ஹீரோ இந்த ஜேசனோட கால் நடுங்கிற விஷயத்த நோட் பண்ணிட்டான். ஆத்தி உட்டா உச்சா போயிருவான் போலன்னு படார்னு எழுந்து வந்த ஹீரோ அந்த பய சுடுறதுக்கு முன்னாடியே ஷார்ட் கண்ணை படார்னு இவன் லாக் பண்ணிட்டான். மணிக்கட்ட உழைச்சு உங்ககிட்ட இருக்க பிளான குடுக்குறியா இல்லையான்னு மிரட்டும் போது அவன் என்ன மாட்டேன்னா சொல்லுவான். ரொம்ப ஈஸியாவே பிளான்ஸை வாங்கிட்டு கிளம்பிட்டானுங்க. இதே டைம்ல விக்டர் வீட்டுல பார்த்தா 2 ஏஜென்ட்
ஏஜென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ட்ரக்ல இருக்காங்க. இதுல ஒருத்திய நம்ம ஷார்ட்டா கேடி பொண்ணுன்னு மைண்ட்ல வச்சுப்போம். ரெண்டாவது ஆள கெவின் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். நேரத்துக்குன்னு காட்ஃபாதரோட போனுக்கு ஒரு புது நம்பர்ல இருந்து கால் வருது. சரி, அதை ட்ராக் பண்ணலாம்னு இவங்களும் செக் பண்ணுவாங்க. ஆனா இந்த காட்ஃபாதர் சும்மா கிடையாது. ஹலோன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே காது கிளியிற அளவுக்கு கொய்ன்னு ஒரு சத்தம் கேக்குது. அடச்சே, ஒருவேளை அவனும் ஹேக்கர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல விடு, நமக்கு தான் ஹலோன்ற அந்த ஒரு வேர்டு கிடைச்சாச்சுல்ல. வாய்ஸ் ரெகக்னைசர்ல பேசின அந்த ஆள் யாரு என்னங்கறத கண்டுபிடி. செக் பண்ணி பார்த்தா இவங்க கெஸ் பண்ண மாதிரியே அந்த அல்தாஃபோட வாய்ஸ்ல எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுது. சீன் அப்படியே அல்தாஃப்க்கு போகுது. காட்ஃபாதர் கிட்ட பேசி முடிச்சுட்டு உள்ளூருக்குள்ள இருக்க ஒரு கேங்க பார்க்க போறான். ஆப்போசிட்ல இருக்க மொட்டை பையனும், இந்த பாரு, நீ ஆபரேஷனுக்காக கேட்ட எல்லாத்தையும் நாங்க ரெடி பண்ணிட்டோம். ஆனா இப்ப அவங்க பணம் கேக்குறாங்க. எனக்கு 2-3 நாள் டைம் கூட, கண்டிப்பா அந்த படத்தை நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு அல்தாஃபும் வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். மக்களே, ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம். அம்மாவோட நேம்ல பிரேமா நேச்சுரல்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் ஆரம்பிச்ச 2 ஹெர்பல் ஹேர் ஆயில சேல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, ஆயிரக்கணக்கான கஸ்டமர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு நல்ல ரிவ்யூஸும் கொடுத்திருக்காங்க. எல்லா விதமான தலைமுடி பிரச்சனைகளுக்குமே நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. உங்கள யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு சின்ன மெசேஜ் போடுங்க. மீதி வேலையை நான் பாத்துக்கிறேன். இப்ப கதையை கண்டினியூ பண்ணலாமா? நம்ம ஜேசன் ஹீரோவுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பால. அதனால அன்னைக்கு நைட்டு காட்ஃபாதருக்கு சொந்தமான ஒரு பப்புக்கு வரானுங்க. வெளியில இருந்து பார்த்தா மட்டும் தான் இது வெறும் கிளப். ஆனா உள்ள வந்து பார்த்தா பல்லான ஏரியா. ஹீரோவுக்கு இந்த சரக்கடிக்கிற வேலையெல்லாம் சுத்தமா ஆகாத. ஜேசனுக்காக லைட்டா அவன் முன்னாடி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு பாத்ரூம்ல வந்து குடிச்சு எல்லாத்தையும் கக்கிட்டு இருக்கான். அப்படியே கிளப்புக்கு வெளியில ஒரு 5-6 பேர் வருவானுங்க. காவலுக்கு நிக்கிற தாமஸும், இந்த பாருங்க, போன தடவையே நீங்க ஒரு பெரிய பஞ்சாயத்தை பண்ணீங்க, அதனால காட்ஃபாதர் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அட என்னப்பா, அதெல்லாம் பழைய விஷயங்கள். பாரு, இப்ப என்கிட்ட பணம் இருக்கு, சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடுவோம். இல்ல, அதெல்லாம் முடியாதுன்னு தாமஸ் மறுக்கும் போது அந்த பயலுங்க இவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப இந்த நியூஸ் ஹீரோவுக்கும் ஜேசனுக்கும் தெரிய வருது. எப்படி இருந்தாலும் காட்ஃபாதர் கிட்ட நம்மால நல்ல பேர் எடுக்கணும்ல, அதுக்காகவே திபுன்னு வெளியில வந்தவன் தனி ஆளா அங்கிருந்து 5-6 பேரையும் பொளந்து வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தனால கூட நம்ம ஹீரோவை தாக்கு பிடிக்க முடியல. அடி ஒண்ணும் சும்மா இடி மாதிரி விழுந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி அந்த கிளப்ல சரக்கடிக்கிறதுக்காக இந்த காட்ஃபாதரோட பொண்டாட்டியும் வந்திருப்பா. நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு திரும்ப ஹீரோ கூட கார்ல வரும்போது, அச்சச்சோ பாரு, உனக்கு நிறைய காயப்பட்டிருக்கு. எனக்கு என்னமோ என் பையனுக்கு நீ தான் சிறந்த பாதுகாப்பா இருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா பள்ளிக்கூடத்துல என் பையனை நீயே பிக்கப் அண்ட் டிராப் பண்ணிக்கோ. இவனும் சரின்னு சம்மதிக்கிறான். அதே டைம்ல குட்டி பையன் பார்க்க இருக்கான்ல, அவன் பள்ளிக்கூடத்துக்காக வெளியில கிளம்பும் போது உள்ள வந்த இந்த காட்ஃபாதரோட பொண்டாட்டி, எனக்கு செலவுக்கு பணம் வேணும்பா, இந்த பாரு, நீ குடிச்சு சும்மா குத்தாட்டம் போறதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு அவன் ஜட்டைக்கு நிப்பான். இந்த விஷயங்களை பார்த்து பார்த்து பார்க்கறதுக்கு சலிச்சு போச்சு. வெளியில வந்தவன் ஹீரோ கூட அங்க இருந்து கார்ல கிளம்ப நினைக்கும் போது படார்னு லீனா புள்ள ஜன்னல் கதவை தட்டுவா. ஒரு நிமிஷம் ஹீரோ பயந்து துப்பாக்கி வேற கையில எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த புள்ளையும், ஆமா, என் தம்பியை நீ எங்க கூட்டிட்டு போற? இல்ல உங்க அம்மா தான் டிராப் பண்ண சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நான் இவனை பாத்துக்கிறேன்னு அங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது பார்க்கற பாருங்களேன், யோ ஆடம், நீ லாஸ்டா கிளப்ல சூப்பரா சண்டை போட்டியாமே, வீட்டுக்குள்ள உன்னை பத்தி நிறைய டாபிக் போச்சு, நாளைக்கு என்னோட பர்த்டே சரியா, கண்டிப்பா நீயும் அங்க வரணும்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுட்டு லீனா கூட அங்க இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் சடனா இந்த காட்ஃபாதர் ஹீரோவை கூப்பிட்டு, என் ஆளுங்க உன்னை பத்தி சொன்னாங்க, கிளப்ல நீ எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்க, அப்புறம் உன்னோட கடந்த கால ஃபைல்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், நிஜமாவே 15 வயசுல 5 தோட்டாக்களை உடம்புல தாங்கின ஆளா நீ? பதிலே பேசாம சொக்காவை கலட்டும் போது உடம்புல 5 தோட்டாக்கள் இறங்குனதுக்கான தடயங்கள் தெரியுது. ஹீரோ மேல முழுமையான நம்பிக்கை வந்ததால வெல்கம் டு த ஃபேமிலின்னு இவங்க கேங்ல ஒரு ஆளா மனசார இந்த பையன் ஏத்துக்கிறாங்க. அப்படியே இன்னொரு பக்கத்துல அல்தாஃப் பெட்டி பெட்டியா ஏதோ ஒரு சில திங்ஸ ஒரு குடோனுக்கு இடம் மாத்திர மாதிரி தெரியுது. கட் பண்ணா அன்னைக்கு ஈவினிங் ஆகுது. மறுபடியும் பார்க்கற கூப்பிடலாமேன்னு ஹீரோ வரும்போது அந்த காட்ஃபாதர் கிட்ட இருந்த ஃபைல் இருக்குல்ல, அதை இவங்கிட்டயே கொடுத்துருப்பாரு போல. அதை பார்த்துட்டு பார்க்கற கூட்டிட்டு வர போகும்போது சடனா அங்க லீனா வந்துட்டா. யோ, நான் தான் உங்ககிட்ட சொன்னல, என் தம்பியை நானே பிக்கப் அண்ட் டிராப் பண்ணிப்பேன். இல்ல, உங்க அப்பா தான் மறுபடியும் போக சொன்னாரு, முக்கியமா அவனுக்கு டாக்குண்டோ கிளாஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோன்னு இவ காருக்குள்ள இருக்க இந்த சின்ன பையனோட திங்ஸ் எடுக்கும் போது உள்ள ஹீரோவோட ஃபைல் இருக்க விஷயத்தையும் பார்த்துட்டா. எதுக்கு இருக்கட்டுமேன்னு அதை எடுத்து பேக்ல வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி தம்பிகாரனை கூட்டிட்டு கிளம்பிட்டா. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோ சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் படிச்சு பார்க்கும்போது இவளுக்கு சம ஷாக்கு. ஏன்னா ஹீரோவுக்கு 15 வயசா இருக்கும்போது இவனுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருந்திருக்கா. அவளை ஒரு சில பேரு தப்பான வகையில பயன்படுத்தி கொலையும் பண்ணிருக்காங்க. அது கூட பரவாயில்ல, அரசாங்க ஊழியரே இதுக்கு உடந்தையாவும் இருந்திருக்காங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதால ஹீரோ சும்மா கிடையாது, அந்த அரசாங்க அதிகாரிய பாரபட்சமே இல்லாம சுட்டு சாகடிச்சிருக்கான். வெளியில ஆயுதத்தோட வந்ததால இவனையும் சுட்டிருக்காங்க. அது மூலமா தான் 5 தோட்டாக்கள் உடம்புல பதிஞ்சிருக்கு.
இத பார்த்து லீனா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ தான் இப்ப அந்த கிளப்புக்கு வெளியில காவலுக்கு நிப்பான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல படார்னு ஒரு பிரேக் அடிக்கக்கூடிய சத்தம். என்னன்னு புரியாம ஹீரோவும் வெளியில வந்து பார்க்கும்போது இந்த காட்ஃபாதரோட பொண்டாடி இருக்கா இல்லையா, அவ ஒரு சில ரவுடி கும்பல் கிட்ட கொஞ்சமா பணத்தை கொடுத்து ஏதோ ஒரு வேலையை கொடுக்கற மாதிரியும் தெரியுது. இந்த விஷயத்த ஹீரோ பார்த்து லைட்டா மண்டைய குழப்பிக்கிறான். இந்த இடத்துல கட் பண்ணா அல்தாஃபோட பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவன் ஹோட்டல்ல இருந்த டைம்ல சடனா இந்த கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல முதல்ல காயப்பட்டு இறந்து போனது அல்தாஃபோட பொண்டாட்டி. பெட்ல படுத்திருக்க தான் பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு அந்த புள்ளைய காப்பாத்தலாமே ட்ரை பண்ணிருப்பான். இருந்தாலும் தோட்டாக்கல்ல ஒண்ணு அந்த புள்ளையோட தலையை காயப்படுத்துது. கடைசியில ஒரு வெடிகுண்டை போட்டு அந்த ஒட்டுமொத்த இடத்தையும் வெடிக்க வைக்கிறானுங்க. எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வந்த அல்தாஃபும் ஒரு இடத்துல பதுங்கி இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு இந்த அல்தாஃபோட சொந்த தம்பி, அது வேற யாரும் கிடையாது, காட்ஃபாதர் கூட அப்ராணி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க ஜேசன் தான். அவன் அண்ணங்காரனை பார்க்க வந்திருக்கான். உள்ள வந்ததுமே கேக்குற முதல் கேள்வியை பாருங்களேன், நீ கடவுளுக்கு இன்னைக்கு தொழுதியான்னு கேப்பான். இல்லன்னு சொன்னதுமே முதல்ல அந்த வேலையை பாருன்னு உள்ள அனுப்புறான். கட் பண்ணா காலையில விடுது. இன்னைக்குதான் இந்த பார்க்கர் பையனுக்கு பிறந்த நாள். நேரா அம்மா கிட்ட வந்தவன், வாங்க இன்னைக்கு நம்ம ஜூக்கு போலான்னு கூப்பிடுவான். அட என்னப்பா தம்பி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, கண்டிப்பா என்னால முடியாது, வேணும்னா ஆடம கூட்டிட்டு போ. சோகத்துல பையன் வாடி போற நேரத்துல ஒரு பெரிய கிஃப்ட தூக்கிட்டு வந்து ஹீரோ கொடுப்பான். ஐ, இது எனக்கா? ஆமா, பின்ன எனக்கா பிறந்த நாள். வேக வேகமா பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு பாக்ஸிங் பேக் இருக்கு. பார்க்கருக்குமே அது ரொம்ப பிடிச்சு போகுது. சோ எந்த மாதிரிலாம் பிராக்டிஸ் பண்ணணும்னு ஹீரோ சொல்லி கொடுத்துட்டு வெளியில வந்துருவான். அப்ப கரெக்டா ஜேசன் உள்ள போந்து, இலே பங்காளி ரெடியாரு, இன்னும் அரை மணி நேரத்துல நம்ம வெளியில போயாகணும். எப்பா அந்த பார்க்கர் என்ன ஜூக்கு கூப்பிட்டு இருக்கான்ப்பா. அட அந்த வேலைய லீனா பாத்துப்பா, நீ ரெடி ஆயிருன்னு சொல்லிட்டு ஜேசன் கிளம்பிடுவான். ஆனா ஹீரோ பதுங்கி பதுங்கி நேரா அந்த காட்ஃபாதரோட ரூம்க்கே வந்துட்டான். இவனோட போனை தானே டேப் பண்ண முடியல, அதனால இந்த அறை ஃபுல்லா அங்க இங்கன்னு ஒரு சில மைக்க மறைச்சு வைக்கிறான். கரெக்டா டேபிளுக்கு அடியில ஒரு மைக்க வைக்கிற நேரம் பார்த்து இந்த காட்ஃபாதர் உள்ள வந்துட்டாங்க. எலே, என் டேபிளுக்கு அடியில யார் இருக்கா, முதல்ல வெளியில வான்னு கத்தும் போது பயத்தோடைய ஹீரோவும் வருவான். போச்சுடா நம்மால மாட்டிக்க போறான்னு நினைக்கும் போது சடனா பின்னாடி இருக்க பெட்டி திறக்குது. பார்க்கர் உள்ள இருந்து வருவான். அங்கிள், நீங்க என்ன கண்டுபிடிக்கல, நீங்க தோத்துட்டீங்கன்னு கத்துவான். அடப்பாவி, கண்ணாமூச்சி விளையாடுற சாக்குல இவன் உள்ள வந்திருக்காங்க. கடுப்பான காட்ஃபாதரும், எலை வெளியில நம்ம பசங்க உன்னை தேடிட்டு இருக்காங்க, முதல்ல அங்க போடான்னு திட்டி அனுப்பிடுவாரு. மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு போற போக்குல டேபிள் கடியில வச்சிருந்த மைக்கையும் ஹீரோ எடுத்துட்டு போயிடுவான். ஆக்சுவலி இவங்க பேசுற எல்லாத்தையும் கேம்பர் வேனுக்குள்ள இருந்த நம்ம ஏஜென்ட்ஸும் பாத்துட்டு இருப்பாங்க. அடுத்த சில நிமிஷங்கள்லயே இந்த காட்ஃபாதருக்கு மறுபடியும் ஒரு கால் வருது. ஆனா அதை அட்டன் பண்றதுக்கு முன்னாடி டேபிளுக்கு அடியில மைக் இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பயவுள்ள காலையே எடுக்கிறான். அவன் என்ன சொல்றான் பாருங்க, நீ எதிர்பார்த்த மாதிரி பணம் இன்னைக்கு ஈவினிங் உன் கைக்கு வந்துரும், அதுக்கப்புறம் ஆபரேஷனை நல்லபடியா நடத்தலான்னு இவனுங்க அந்த அல்தாஃபோட திட்டத்துல பங்கு இருக்க மாதிரியே பேசிட்டு இருக்கானுங்க. இதே டைம்ல கேம்பர் வேனுக்குள்ள இருக்க ஏஜென்ட்ஸுக்கு நம்ம ஹீரோ இப்ப எங்க போறாங்கிற குழப்பம் உருவாகுது. முக்கியமா அவன் போற ட்ராக்ல டிராக்கர் இல்ல. விளங்குச்சு, ஏமா கேடி பொண்ணு, நீ இருந்த எல்லாத்தையும் பாத்துக்கோ, நான் ஹீரோவோட வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னு கெவின் மட்டும் தனியா கிளம்பிட்டான். இதே டைம்ல ஹீரோ போற வேன்ல மொத்தமா 5 பேர் இருக்கானுங்க. ஒரு சீன்ல ஜேசன் ஒரு ஆளை அடிச்சு அவங்கிட்ட இருந்து பிளான வாங்கிருப்பாங்கல்ல, அது வேற எதுக்கானதும் கிடையாது, ஒரு பேங்கையே கொள்ளையடிக்கிறதுக்கான பிளான். எப்பா ஹீரோ, நீ வெளியில வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடியா வை, நாங்க மட்டும் உள்ள போயிட்டு பணத்தை பக்காவா அடிச்சிட்டு வரோன்னு கையில கன்ஸோட இவனுங்க நேரா பேங்குக்குள்ள போறானுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சொன்ன மாதிரியே பேக் ஃபுல்லா பணத்தையும் ரொப்பிட்டு திரும்ப நேரா காருக்கு வந்துட்டானுங்க. ஆஹா, என்னடா இது, கொள்ளை இவ்வளவு சூப்பரா முடிஞ்சிருச்சேன்னு மொத்த பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்ப ஹீரோவும் யதார்த்தமா சிரிச்சிட்டு நடுவுல ரோட்டை பார்க்கும்போது எங்க இருந்தோ வந்த ஒரு கார் வேகமா இவங்களோட வண்டியை அடிச்சு தூக்குது. இடிச்ச வண்டிக்குள்ள இருந்து ஒரு 4-5 பேரு கையில கன்ஸோட இறங்குறாங்க. அதுல ஒருத்தனை நம்ம ஹீரோ கிளப்ல பாத்திருப்பான். அதாவது அந்த காட்ஃபாதரோட பொண்டாட்டி பணத்தை கொடுத்திருப்பால, அதே ரவுடி கும்பல் தான் இவனுங்க. அப்படின்னா அந்த பயபுள்ள நம்ம ஆளுங்க பணத்தை கொள்ளையடிக்க போற விஷயம் தெரிஞ்சு இந்த ரவுடி கும்பல் கிட்ட சொல்லி இவங்க கிட்ட இருந்து பணத்தை ஆட்டைய போட சொல்லிருக்கா போல. வெள்ள முடிக்காரன் ஒருத்தன் ஹீரோவை சுடலாமேன்னு கன்னோட வருவான். நல்ல வேலை, அப்ப சைட்ல இருந்து வந்த நம்ம கெவின் இருக்கான் இல்லையா, அவன் ஒரு கன் எடுத்து அந்த வெள்ள முடிக்காரன் நெத்தியிலேயே போட்டான். உண்மையை சொல்ல போனா இந்த ஒரு சீன்ல நம்ம ஹீரோ மட்டும் தான் மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்சிருப்பான். மீதி ஆளுங்க எல்லாருமே அரை மயக்கத்துல இருப்பானுங்க. அதனால அந்த ரவுடி கும்பலை சுட்டது யாருன்னு கூட இந்த பயலுங்க ஒழுங்கா கவனிக்கல. அதுக்கப்புறம் கையில கன்ன வாங்கின ஹீரோ ஆப்பனன் டீம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். 1 இல்ல 2 இல்ல, கொத்து கொத்தா கொலை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல தப்பிக்கிறதுக்காக அங்க நின்னுகிட்டு இருந்த காரை கள்ள சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு மொத்த பேரும் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. கட் பண்ணா சீன் அப்படியே க்ரூக்கர் கிட்ட போகுது. செக்ரட்டரி ஒரு சந்தேகத்துல, ஆமா காலையில ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சே, அத பத்தி உனக்கு தெரியுமா, அந்த ஆடம்க்கு இதுல சம்பந்தம் இருக்கா? ஆமா சார் இருக்கு, பணத்தை கொள்ளையடிக்கும் போது இன்னொரு டீம் அங்க வந்திருக்கு, அதனாலதான் காட்ஃபாதர் கேங்குக்கும் அந்த ரவுடி கும்பலுக்கும் பெரிய சண்டையே ஆரம்பிச்சிருக்கு. யோ, இன்னும் இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க, நாம அந்த ஆடம்க்கு கொடுத்த வேலை என்ன, அல்தாஃப பிடிக்கிறது தானே, அதை விட்டுட்டு என்னையா திருட்டு வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கான். சார், காட்ஃபாதர் டீமுக்குள்ள போகணும் அப்படின்னா அவன் இந்த வேலையெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். நல்லா சொல்லுவியே, இந்த பாரு, ஒரு வேலை அந்த ஆடம நாம தான் அந்த காட்ஃபாதர் டீமுக்குள்ள அனுப்பி வச்சோம், நடந்த எல்லா சம்பவங்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற விஷயம் மீடியாவுக்கும் அரசாங்கத்துக்கும் தெரிய
வந்துச்சுன்னு வை, பிரசிடென்டே என்ன தூக்கி ஜெயில அடைச்சிருவாயா. அதனால 2 நாள் தான் டைம். அதுக்குள்ள அந்த ஹீரோ அல்தாஃப் தேடி கண்டுபிடிச்சு அவன் கதையை முடிக்கணும். அப்படி இல்ல ஹீரோவோட கதையை முடிச்சிருங்க, ஏன்னா அவனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. குரூக்கர் பதிலே பேசாம அமைதியா இருக்காரு. கட் பண்ணா சீன் அப்படியே காட்ஃபாதர் கிட்ட போகுது. இவங்க கொள்ளையடிச்ச பணம் எப்படியோ திரும்ப கைக்கு வந்தாச்சு. இருந்தாலுமே இந்த கொள்ளை சம்பவத்தை பத்தி எப்படி அந்த ரவுடி கும்பலுக்கு தெரியும்னு ஒரு பெரிய டவுட்டே உருவாகுது. அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் மத்தாளுங்களுக்கும் 2 கட்டு பணத்தை கொடுத்து அங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா இந்த ஜேசனை மட்டும் காட்ஃபாதர் தனியா கூப்பிடுவாரு. ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. வெளியில வந்த ஹீரோ லைட்டா ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும் போது கொள்ளையடிச்ச பணத்துல 2 கட்டு இவனுக்கு கொடுக்காம மொத்த பணத்துல பாதி பங்கு அப்படியே இவங்கிட்ட கொடுக்குறாங்க. நன்றி சொல்லிட்டு ஜேசன் அங்க இருந்து கிளம்புறான். ஹீரோவுக்கு என்ன தோணும், ஒருவேளை இந்த பணம் அல்தாஃப் நடத்த போற ஏதோ ஒரு தாக்குதலுக்காக தான் போகுது போலன்னு இவனாவே ஒரு முடிவுக்கு வந்துட்டான். அதோட விடல இவனுக்கு கிடைச்ச பணத்தை அந்த காட்ஃபாதர் பொண்டாட்டி கிட்ட கொடுத்து, நைட்டு நீங்க அந்த ரவுடி கும்பல் கிட்ட கிளப்ல பேசின விஷயத்த நானே பார்த்தேன். எனக்கு என்னமோ உங்க புருஷன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்ங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் உடனே இங்க இருந்து தப்பிச்சு போயிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப ஜேசனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கிளம்புறான். பொண்டாட்டிக்காரிக்கா பயம் அதிகமாகுது. அதோட சேர்த்து இந்த ரவுடி கும்பல் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஏண்டி நீ சொன்ன மாதிரி நாங்க அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு என் ஆளை அனுப்பி வச்சேன். ஆனா அவங்க எல்லாரும் இப்ப நீ பண்ண ஒரு சின்ன தப்பால இறந்து போயிட்டாங்க. சாதாரண குண்டு பயலுங்க வருவானுங்க, அவங்கள சுட்டு காசு எடுத்துக்கன்னு என்கிட்ட சொன்னேன். ஆனா யாரு இவன் புதுசா இருக்கான், மன்னிச்சிரு. அது காட்ஃபாதர் வேலைக்காக வச்ச புது பையன், பேரு ஆடம். ஆமா, வீட்டு விளாசெல்லாம் வாங்கி நான் என்ன பொண்ணா பார்க்க போறேன். நம்ம போட்ட டீல் ஞாபகம் இருக்குல்ல, கொள்ளையடிக்கிற பணத்துல உனக்கு பாதி எனக்கு மீதி. ஆனா இப்ப எனக்கு அந்த பணம் முழுசா வேணும். புருஷன்கிட்ட போயிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்ல. அதை விட முக்கியமானது, உன் பொண்ணு இப்ப என்ட்ரன்ஸ் வழியா கதறிக்கிட்டே உள்ள வருவாளே. இத சொல்லும் போதே லீனா அழுதுபடி உள்ள வந்துட்டு இருக்கா. ஆனா கூட அந்த பார்க்கர் பையனை காணோம். ரொம்ப யோசிக்காத, உன் பையனை நான் தான் வச்சிருக்கேன். உன் புருஷன்கிட்ட உண்மையை சொல்லி பணத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன் பையனை கூட்டிட்டு போ. என்ன பண்றதுன்னு புரியாம பொண்டாட்டிக்காரி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கா. இதே டைம்ல ஜேசனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோ ஒரு சின்ன கடைக்குள்ள அந்த பைபிள்ல போற விஷயத்த நோட் பண்றான். யாரோ ஒரு ஆள் கிட்ட பணத்தை ஒப்படைக்கிற மாதிரியும் தெரியுது. இந்த இடத்துல ஹீரோ மட்டும் கிடையாது, சேஃப்டிக்காக நம்ம கெவினுமே இன்னொரு கார்ல வந்து நோட்டை விட்டுட்டு இருக்கான். சின்ன சின்ன காயங்களோட உயிர் பலச்ச லீனா மருந்து போட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து அறைக்குள்ள இருந்து சத்தம் கேக்குது. இந்த மாதிரி புள்ளைய கடத்தினவங்க பணம் கேக்குறாங்க, நீங்க அதை கொடுத்துட்டா புள்ளைய எதுவும் பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. ஆனா காட்ஃபாதரை பாருங்க என்ன பேசிட்டு இருக்க, அது எங்களோட எதிரி டீம். நான் இப்ப பையனுக்காக பணத்தை கொடுத்தேன் வை, எங்களோட பலமும் மரியாதையும் கம்மியாயிடும். நான் இதை பண்ணவே மாட்டேன். அட என்னையா நீ எல்லாம் ஒரு அப்பனா, அப்படி இப்படின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இந்த அம்மா நேரா வெளியில வராங்க. நிலைமை கைமீறி போயிருச்சுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு லீனா இப்ப ஹீரோவுக்கு கால் பண்ணுவா. இந்த பாரு, இப்ப எனக்கு ஒன்ன நம்புறதை தவிர வேற வழியே இல்ல. என் தம்பிய அந்த டார்க்கோட கும்பலை சேர்ந்தவங்க கடத்திட்டாங்க. குறிப்பிட்ட அளவு பணம் கேட்டாங்க, ஆனா அது அப்பா குடுக்கறதுக்கும் தயாரா இல்ல. மானம் மண்ணாங்கட்டின்னு உயிரை வாங்கிட்டு இருக்கான். உன்னால முடிஞ்சா என் தம்பியை காப்பாத்த. இந்த பாரு, நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன், நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு சடனா ஹீரோ காலை கட் பண்ணிடுவான். இருந்தாலும் இவனால பார்க்கர் பத்தி யோசிக்காம இருக்கவே முடியல. சின்ன வயசுல தன்னோட தங்கச்சி இழந்திருக்கால ஹீரோ, ஒருவேளை அவங்கள போலவே பார்க்கரும் இறந்துருவானோன்னு பயம் அதிகமாகுது. ஒரு வெறியில வண்டியை விட்டு இறங்கினவன் நேரா கெவினோட கார் கிட்ட வந்தவன். எலே, கார் டிக்கியை ஓபன் பண்ண. உள்ள பார்த்தா விதவிதமா ரகரகமா வெடிகுண்டு புகை வெடியெல்லாம் இருக்கு. மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறேன், நீ அது வரைக்கும் இந்த ஜேசன் பையல நோட்டை விட்டுக்கிட்டே இரு. ஆனா கொடுமைக்கு என்ன, ஹீரோ அந்த இடத்தை விட்டு கிளம்பினா சில நிமிஷங்கள்லயே அல்தாஃப் ஜேசன் போனா அதே கடைக்குள்ள இருந்து வெளியில வருவான். கெவின் இதை பார்த்தா சும்மா இருப்பானா, தேடப்படும் மிகப்பெரிய தீவிரவாதியாச்சே. சோ ஒரு கன் எடுத்துக்கிட்ட பின்னாடியே போனவன் கையை தூக்கு, உன்னால தப்பிக்க முடியாதுன்னு துப்பாக்கி முனையில லாக் பண்ணும் போது படார்னு யாரோ ஒருத்தர் சுடக்கூடிய சத்தம் கேக்குது. ஆஹா, அல்தாவை சுட்டுட்டானான்னு பார்த்தா கிடையாது, இந்த பயல பின்னாடி வந்த ஜேசன் சுட்டுட்டாங்க. இல்லே தம்பி, நாம இங்க இருக்க கூடாது, சீக்கிரவான்னு சொல்லிட்டு 2 பேரும் தெரிச்சு ஓடிட்டானுங்க. ஒரு பக்கத்துல ஹீரோ அந்த டார்க்கோட ஏரியாக்குள்ளேயே வந்துட்டான். ஆனா மெயினா அந்த பயலங்களுக்குன்னு ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு, அதுக்குள்ள போக முடியல. எக்கச்சக்கமான பேர் காவலுக்கு இருக்கானுங்க. வேற வழி இல்லாம ஒரே ஒரு பிஸ்டலை மட்டும் இடுப்புல மறைச்சு வச்சுட்ட குப்பையில கிடக்குற ஒரு கோட் எடுத்து மாட்டிக்கிட்டு ஏதோ குழந்தை கக்கா மாதிரி இருக்குது, அதை வேணும்னே உடம்பு ஃபுல்லா தேய்ச்சிட்டு போதை மருந்து வாங்குற மாதிரி என்ட்ரன்ஸ் கிட்ட வருவான். அப்ப ஒரு ஆளு செக் பண்ணலாமேன்னு கிட்ட வரும்போது இவன் மேல கெட்ட நாத்து அடிக்குது. எப்பா டேய் போய் தொலைடான்னு சொல்லி அவனை ஒழுங்கா செக் பண்ணாம அனுப்பிடுவான். முதல்ல சரக்க வாங்குற மாதிரி பணத்தை கொடுத்து வாங்கிட்டு அசந்த நேரத்துல அங்க இருக்க ஒரு தொப்பிக்காரனா லாக் பண்ணிட்டான். குட்டி பையன் பார்க்கர் எங்கடா இருக்கான், ஐயா அவன் மாடியில இருக்கான். தகவல் கிடைச்சதுமே அந்த ஆளை போட்டு தள்ளிட்டான். அதுக்கப்புறம் மாடிக்கு வந்தவன் கையில மாற்ற ஒவ்வொருத்தரையும் பொழந்து கட்டிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல பயத்துல ஒருத்தன் துப்பாக்கியால சுட ஆரம்பிச்சிருவான். என்னதான் ஹீரோ அந்த ஆளை சுட்டு கொன்னாலும் கூட துப்பாக்கி சவுண்டால இந்த பில்டிங்ல இருந்த ஒட்டுமொத்த எதிரிகளும் இப்ப ஹீரோவை தேடி வருவானுங்க.
இருப்பானுங்க. ஒரு சில நொடிகள்லயே ஒவ்வொருத்தனையும் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். ஹீரோவை பார்க்கும்போது ஒரு சில நேரங்கள்ல ஜேசன் ஸ்டாத்தமோட ஞாபகம் தான் வருது. தலைவனோட ஆக்ஷன் ஸ்டைல அப்படியே ஃபாலோ பண்ணுவானுங்க போல. நடந்த கலவரத்துல ஹீரோவோட இடுப்புல வேற ஒரு கத்தி இறக்கிட்டானுங்க. போல போலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இருந்தாலும் மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா பார்க்க இருக்கக்கூடிய ரூமை கண்டுபிடிச்சிட்டான். கதவை திறந்ததும் போதும் படார் படார் ஒருத்த சுட ஆரம்பிக்கிறான். அப்ப இறந்து போன ஒரு ஆளை முன்னாடி தள்ளிவிட்டு உள்ள இருக்கவன் இவனை சுடக்கூடிய சின்ன கேப்ல நம்ம ஹீரோ அந்த பயலோட கையில ஒரு ஷாட்டு பார்க்கற ஒரு வழியா காப்பாத்தியாச்சு. கடைசியில இந்த கூட்டத்தோட தலைவனையும் பொட்டாட்டம் போட்டு தள்ளிட்டு பார்க்கற கூட்டிக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருவான். லீனாவுக்குமே இவனை பார்த்து அவ்வளவு சந்தோஷம். ஆனா என்ன ஏற்பட்ட காயங்களால ஹீரோ காருக்குள்ளேயே மயங்கிட்டான். கட் பண்ணா இங்கதான் ஒரு சின்ன பிளாஷ்பேக். 15 வயசா இருக்கும் போது ஹீரோ குண்டடிப்பட்டு கீழே விழுந்திருப்பான்ல. ஆக்சுவலி அப்ப ஒரு எமர்ஜென்சி வார்டுல இவனை அட்மிட் பண்ணிருப்பாங்க. தான் தங்கையோட இறப்புக்காக தானே ஹீரோ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருப்பான். அதனால கவர்மெண்ட் அபிஷியலான இந்த க்ரூக்கர் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். உங்கள மாதிரியான ஒரு சில போராளிகளை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். நீ சரின்னு மனசு வச்சா நீ போடக்கூடிய சண்டைய மறைமுகமா ஒரு ஏஜென்டா பண்ண முடியும். அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்களை பேசி நம்ம ஹீரோவை அதுக்கப்புறம் தான் இந்த க்ரூக்கர் ஒரு ஏஜென்டாவே உள்ள கொண்டு வந்திருப்பான். பிளாஷ்பேக் கட் ஆனதுமே ஹீரோ படார்னு கண்ண முழிக்கிறான். அடச்ச அந்த அல்தாஃபுக்கு என்னாச்சுன்னு தெரியல. என்ன அவசர அவசரமா இந்த இடத்த விட்டு கிளம்பும் போது கூட இருக்க லீனாவை பாருங்களேன். யோ உன் இடுப்புல காயம் ரொம்ப பெருசா இருக்கியா? இப்ப நீ எங்கேயும் போக கூடாது. அது உன் உயிருக்கே ஆபத்து. இந்த பாரு உன் தம்பியை காப்பாத்தணும்னு சொன்ன, காப்பாத்தி கொடுத்துட்டேன். அதோட உன் வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் என் கிட்டையே வராதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அப்படியே இன்னொரு பக்கத்துல இந்த செக்ரட்டரியோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வெளியிலேயே இந்த அல்தாஃப் வந்து நிப்பான். ஒரு நிமிஷம் அந்த ஆளுக்கு அல்ல இல்ல. ஆனா அந்த பயல பாருங்க சத்தமே இல்லாம ஒரு கவர் அங்க இருக்க பாக்ஸ் மேல வச்சுட்டு குடு குடுன்னு ஓடி போயிடுவான். இந்த பக்கத்துல ஹீரோ கரெக்டா வீட்டை விட்டு வெளியில வரும்போது இந்த காட்ஃபாதர் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவான். அதோட விடல அந்த தொப்பிக்காரன் இருக்கா இல்லையா, அவன் ஹீரோ வளைச்சு பிடிச்சு, ஆமா குட்டி பையன் எங்க இருக்கான்னு உனக்கு எப்படி தெரியும்? அதுவா ஜேசன் தான் என்கிட்ட சொன்னான். சரிப்பா அது கூட ஓகே. ஆமா நீ எதுக்காக தனியா சண்டைக்கு போன? அட என்ன பேசுறீங்க? காட்ஃபாதர் தான் பையனை காப்பாத்துறதுக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாராமே, அதனாலதான் நான் மட்டும் தனியா சண்டைக்கு போனேங்கிறான். இவனோட பேச்சுல இந்த தொப்பிக்காரனுக்கு ஒரு சில சந்தேகங்கள் உருவாகுது. சோ ரகசியமா இவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கத்துல லீனா நம்ம ஹீரோவுக்கு தேவையான மருந்துகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒரு பேக்ல பேக் பண்ணிட்டு அவன் தங்கி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கா. இதுக்கிடையில ஹீரோ கெவினோட கார் கிட்ட வந்து பாக்கும்போது அங்க கார் மட்டும் தான் இருக்கு. உள்ள இருந்த ஆளை காணோம். சந்தேகத்துல ஜேசன் போன அதே கடைக்குள்ள உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தவன் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பாக்கும்போது அல்தாஃப் இந்த இடத்த விட்டு வெளியில போன விஷயம் தெரிஞ்சு போச்சு. அடச்ச கிடைச்ச எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோமேன்னு நம்ம ஆளுக்கு கோவம் தாங்கல. கூடவே க்ரூக்கருக்கு நான் அல்தாஃப பார்த்தேங்கிற விஷயத்த ஒரு சின்ன மெசேஜ் அனுப்பி விட்டான். அப்ப நேரத்துக்குன்னு ஹீரோ கடையை உடைச்சிட்டு உள்ள வந்ததால அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க. துப்பாக்கி முனையில லாக் பண்ணுவாங்க. அப்பதான் கையில இருக்க கன்னை கீழே வச்சுட்டு நான் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட், இதான் என்னோட ஐடின்னு ஒரு சில நம்பர்ஸ் சொல்லும் போது செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த விஷயத்த கொடுமைக்குன்னு இந்த காட்ஃபாதரோட அல்லக்கையான தொப்பிக்காரன் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் நேரா தான் வீட்டுக்கு வரும்போது இவன் இடுப்புல இருக்க காயம் இருக்கு இல்லையா, அது இன்னுமே பெருசாயிடுச்சு. ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. நல்ல வேலை அங்கதான் ஏற்கனவே லீனா இருக்கால. ஏற்பட்ட காயங்களுக்கு மறுபடியும் மருந்து போட்டு ஓரளவுக்கு அவனை அமைதிப்படுத்துறா. அப்படியே இந்த பக்கத்துல கேம்பர் வேனுக்குள்ள இருக்க நம்மளோட கேடி பொண்ணு தொப்பிக்காரன் இப்ப காட்ஃபாதருக்கு போன் பண்ற விஷயம் தெரிய வருது. என்னடான்னு பார்த்தா அந்த ஆடம் ஒரு ஏஜென்ட் பிளான் பண்ணி தான் நம்ம கேங்ல சேர்ந்திருக்கான்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டான். அதோட விடல இந்த காட்ஃபாதரோட பொண்டாடி தான் இவங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ளையடிக்க ஆளுங்களை செட் பண்ணான்னு அதையும் போட்டு கொடுத்துட்டாரு. சும்மா இருப்பானா? காலையில விடிஞ்சதுமே ஹீரோவோட கதையை முடிச்சிருங்கன்னு தான் ஆளுங்க கிட்ட ஒரு ஆர்டரை கொடுக்குறான். இதுக்கிடையில செக்ரட்டரிய பாக்கலான்னு க்ரூக்கர் வரும்போது, யோ நைட் அந்த அல்தாஃப் என் ஜன்னலுக்கு வெளியில நின்னாயா, அவன் எனக்காக ஒரு கவரை கொண்டு வந்தான். அதுல என்ன இருக்குன்னு நீயே பாரு. அல்தாஃபும் செக்ரட்டரியும் ஒன்னா நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இந்த பாரு நம்ம சீக்கிரமா அந்த பயலோட கதையை முடிக்கணும். அப்படி இல்லன்னு வை எனக்கும் அவனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு வெலாவரியா மீடியாவுக்கு கொடுத்து நம்ம சோழியை முடிச்சு விட்டுருவாயா. சார் கவலைப்படாதீங்க, நேத்து நைட்டு தான் ஆடம் அந்த அல்தாஃப பார்த்தான். நான் என் வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தனே, அதுக்கு என்ன பண்றது? இன்னும் ஒரு நாள் மட்டும் டைம் கொடுங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். அப்படியே இந்த பக்கத்துல நம்ம தொப்பிக்காரன் அடையாளங்களை கூட்டிட்டு ஹீரோவோட கதையை முடிக்கிறதுக்கு அவன் தங்கி இருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வந்து நிப்பானுங்க. ஆனா நேரத்துக்குன்னு கேடி பொண்ணு அங்க வருவா. ஐயா தம்ம பத்த வைக்கணும், நெருப்பு இருக்கான்னு கேப்பா. ஐயோ செல்லம் இந்த லைட்டர்னு தொப்பிக்காரன் சொல்ல ஊத்த மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து 2 பேரை டப்பு டப்புன்னு போட்டு தள்ளிட்டா. ஆனா கொடுமைக்குன்னு 3வது ஆள இவ சொல்றதுக்குள்ளேயே அவன் ஷார்ட் கன்னை கழுத்துல இறக்கிட்டான். ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஆனா அப்ப கூட எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த 3வது ஆளையும் போட்டு தள்ளிட்டா. ஒரு பக்கத்துல மயக்கத்தை விட்டு ஹீரோவும் கண்ண முடிக்கிறான். க்ரூக்கர் கால் பண்ணி சீக்கிரமே அல்தாஃபோட கதையை முடிக்கிறோம், இங்க பிரஷர் அதிகமாகுதுன்னு சொல்லுவாரு. ஹீரோவுக்கு
இப்ப ஜேசன் தான் அல்தாஃப்க்கு ஹெல்ப் பண்றான்னு தெரியும்ல. சோ அல்தாஃபோட கார்ல வச்சிருக்க டிராக்கரை செக் பண்ணி பார்க்கும்போது இவனுங்க ஒளிஞ்சிருக்கக்கூடிய லொகேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப சடனா வெளியில ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடான்னு கதவை திறந்தா ரத்த காயங்களோட நம்ம கேடி பொண்ணு அப்படியே உட்கார்ந்து கிடக்குறா. எப்பா காட்ஃபாதருக்கு உன்னை பத்தின எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அவங்க உன்னை கொல்ல பார்த்தாங்க, அதனால நான் அவங்கள கொன்னுட்டேன், என்ன மன்னிச்சிரு, என்னால உயிர் பிழைக்க முடியாது இந்த மாதிரி சொல்லிட்டு பாவம் கேடி பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுவா. இப்ப ஹீரோ மட்டும் இந்த இடத்த விட்டு இவனுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு பக்கத்து ரூம்ல தூங்கிட்டு இருந்த லீனா கிட்ட கூட எதுவும் சொல்லாம ஜேசனோட கார் இருக்க லொகேஷனை ட்ராக் பண்ணி வந்துட்டான். அது ஒரு கைவிடப்பட்ட பழைய கட்டடம். காவலுக்கு இருந்த ஒரு ஆளை சுட்டு தள்ளிட்டு நேரா பேஸ்மெண்ட்டுக்கு வரும்போது இங்கதான் ஜேசனும் அல்தாஃபும் தொழுகை பண்ணிட்டு இருப்பானுங்க. யோசிக்காம அல்தாஃபோட கால்ல ஒரு ஷாட், ஜேசனை மிரட்டி அவங்கிட்ட இருந்த கன்னையும் வாங்கிட்டான். நீங்க பண்ண போற ஆபரேஷன் என்னடா? இந்த பிரான்ஸ்ல அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஆடம், நீ ஒரு ஏஜென்டா? இங்க பாரு, நீ எதுவா இருந்தாலும் சரி, நீ எங்களை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நாங்க ஆபரேஷன் சொன்னது தோ அங்க இருக்கு. எதை சொல்றானுங்க நெட்டி பார்த்தா அது இந்த அல்தாஃபோட குழந்தை. ஆக்சுவலா அன்னைக்கு நடந்த துப்பாக்கி சூட்ல இந்த பொண்ணு முழுசா இறந்து போகல போல. அவளை காப்பாத்துறதுக்காக தான் இந்த பைபிள்ல பணத்தையும் ரெடி பண்ணிருக்கான். ஆபரேஷன் ஆபரேஷன் அடிக்கடி இந்த வார்த்தையும் சொல்லிருக்கான். சரிடா, நீ சொல்றது கூட ஓகே தான். சம்பந்தமே இல்லாம சூடான்ல இருந்து எதுக்காக நீ பிரான்ஸுக்கு வந்த? அதுக்கான பதில் உன் தலைவர் க்ரூக்கருக்கு தெரியும். என்ன யோசிக்கிற? அவங்க சொல்ற மாதிரி நான் உண்மையான தீவிரவாதியே கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே சூடானுக்கு பிரான்ஸோட ஆதரவு இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க எங்களை கண்ட்ரோல் பண்ண நினைச்சாங்க. வேணா இதை பண்ணாதீங்க, என் மக்களையும் என் நிலத்தையும் எங்ககிட்டயே திரும்ப கொடுங்கன்னு போராடினவனா ஒரு முறை நேர்லயே சந்திச்சு இதை பத்தி பேசியிருக்கோம். இருந்தாலும் செக்ரட்டரி நான் ஒரு துரோகி, தீவிரவாதிங்கிற பட்டம் கொடுத்த ஒட்டுமொத்த சூடானையும் அங்க வாழக்கூடிய மக்களையும் ஒரு தப்பான மக்கள், தீவிரவாதிகள்னு பட்டம் கொடுக்கறதுக்காக என்ன கொல்ல நினைச்சாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது பிரான்ஸுக்கு வந்ததுக்கான காரணமே அவங்க என்கிட்ட அமைதி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி என்ன கூப்பிட்டதால மட்டும்தான் நான் இங்க வந்தேன். ஆனா அவங்களோட சூழ்ச்சியில நான் தெரியாதனமா விழுந்துட்டேன். இதுல இறந்து போனது என்னோட மனைவி, பேச்சு முச்சில்லாம கிடக்கக்கூடியது என்னோட பொண்ணு. இதுதான் உண்மை. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா ஒரே ஒரு முறை என் பொண்ணை பார்த்துட்டு அவளுக்காக கடவுள்கிட்ட வேண்டிட்டு நான் உன் கூட வரேன். ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல. அப்ப ஆல்தாஃபும் உள்ள போயிட்டு கடவுள்கிட்ட தொழுகையை ஆரம்பிக்கும் போது படார்னு அவனை யாரும் சுட்டு கொண்டுட்டாங்க. அது வேற யாரும் கிடையாது, க்ரூக்கர். நம்ம ஹீரோ இங்க வந்திருக்க விஷயம் தெரிஞ்சு இவனை ட்ராக் பண்ணி தன்னோட ஆளுங்க மொத்த பேரையும் இங்க அனுப்பிட்டான். ஏன்னா அல்தாஃப் நல்லவன். அவன் நல்லவங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வந்தா இவன் மூலமா கூட எதிர்காலத்துல பிரச்சனை வரும். அதனாலதான் ஹீரோவோட சேர்த்து இந்த அல்தாஃபோட கதையை முடிக்கலான்னு தான் டீமை இங்க அனுப்பி வச்சிருப்பான். முதல்ல வந்த ஒரு 4 பேரை போட்டு தள்ளிட்டு அல்தாஃபோட வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு. அவன் குழந்தை உயிரையாச்சும் காப்பாத்தலான்னு ஜேசன் அந்த குழந்தைய அப்படியே தூக்கிப்பான். ஆனா பிரச்சனை என்னன்னா இவங்க இந்த கட்டடத்தை விட்டு வெளியில போனா பதுங்கி இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்களை சுடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ இங்க தான் டக்குனு ஹீரோவுக்கு ஒரு ஐடியா. ஜேசன் கையில ஒரு வெடிகுண்டு கொடுத்து நான் சொன்னதுக்கு அப்புறம் நான் இங்க இருந்து ஆப்போசிட் சைட் போறேன் சொல்லும் போது புகவெடிய வெளியில போட்டு சரமரியா சுடு. அப்ப ஒன்ன சுடுறதுக்காக பதுங்கி இருக்க ஆபீசர்லாம் வெளியில வருவானுங்க. அப்ப அவங்கள நான் சுட்டு கொன்னுறேன். பிளான் போட்ட மாதிரியே ஜேசன் சுட ஆரம்பிக்கிறான். இவனை சோல்ஜர்ஸ் எல்லாம் சுடுற சின்ன கேப்ல இவன் அவங்கள போட்டு தள்ளிடுவான். மிகப்பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில கடைசியில அல்தாஃபோட குழந்தைய அங்க இருக்க ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு நம்ம ஹீரோ ஜேசன் 3 பேரும் எஸ்கேப் ஆடுவாங்க. க்ரூக்கர் அப்பவும் சும்மா இல்ல, அல்தாஃபுக்கு உதவி பண்ண காட்ஃபாதரை போட்டு தள்ளிட்டான். கொடுமை என்ன தெரியுமா? இந்த காட்ஃபாதர் தான் பொண்டாட்டி தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு அவளை ஏற்கனவே கொலை பண்ணி வச்சிருக்கான். ஹீரோவோட வீட்டுக்கு வந்த போலீஸ் ஆபீசர்ஸும் லீனாவை கைது பண்ணுவாங்க. ஆனா அவன் மேல எந்த ஒரு தப்பும் இல்லங்கிறதால விடுதலை பண்ணிடுவாங்க. அதுவே குட்டி பையன் பீட்டர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு என்ன ஆச்சுங்கிற எந்த ஒரு தகவலும் தெரியல. வெளியில வந்தவன் போலீஸ்க்கு கால் பண்ணி என் தம்பி எங்க வச்சிருக்கீங்க, அவனை பாக்கணும்னு கேட்டா இந்த பாரு லேட் டைம் ஆயிடுச்சு, நீ நாளைக்கு வந்து ஸ்டேஷன்ல பாரு, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் முடிச்சாதான் குட்டி பையனை பார்க்க முடியும்பாங்க. இதுக்கடையில செக்ரட்டரி அல்தாஃப சாகடிச்ச நியூஸ் தான் ஹெட்லைன்ஸா வரப்போகுதுன்னு காலையில நியூஸ் பேப்பரை திறந்து பார்த்தா அதுல அல்தாஃபோ செக்ரட்டரியும் ஒன்னா நிக்கிற போட்டோ இருக்கு. தீவிரவாதின்னு சொல்லப்பட்ட அல்தாஃப்க்கும் செக்ரட்டரிக்கும் என்ன தொடர்புன்னு கொட்ட அழுத்துல போட்டு வச்சிருக்கானுங்க. இந்த வேலையை பார்த்தது நம்ம ஹீரோ தான் பக்காவா ஆப்படிச்சு விட்டான். அப்படியே இன்னொரு பக்கத்துல அல்தாஃபோட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ இப்பதான் மயக்கத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முடிக்கிறா. அவளுக்கான ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சதால இப்ப அவளும் ஓகே தான். நேரம் போக அன்னைக்கு நைட்டு தம்பிய பார்க்க முடியலையேங்கிற சோகத்துல லீனா ஒரு பஸ் பிடிச்சு வீட்டுக்கு கிளம்பும் போது அப்ப அந்த பஸ்ஸுக்குள்ள க்ரூக்கர் வருவான். அதாவது இவளையும் சாகடிக்கிறதுக்காக. ஆனா பொல்லாத நேரத்துக்குன்னு கரெக்டா ஹீரோ அங்க வருவான். போலீஸோட கஸ்டடியில இருந்த குட்டி பையனையும் தூக்கிட்டு வந்துட்டான். லீனாவுக்கு இவனை பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷம், ஒண்ணுமே தெரியாத மாதிரி க்ரூக்கருக்கு பக்கத்துல உட்காருவான். அந்த பையன் ஹீரோவை கத்திய வச்சு குத்தப்பாக, ஏண்டா டேய் நல்லவன் மாதிரி நச்சு என்னையே இவ்வளவு தப்பான வேலையை பார்க்க வச்சுட்டீங்களேன்னு இவன் தான் குருவா நினைச்ச க்ரூக்கரையே கத்திய வச்சு குத்தி சோழியை முடிச்சுட்டான். இதுக்கப்புறமாச்சும் நம்ம ஹீரோ லீனா அப்புறம் அந்த குட்டி பையனை இவங்க 3 பேரும் ஒரு ஃபேமிலியா சகஜமான வாழ்க்கையை வாழ போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பை பை, தேங்க்யூ, லவ் யூ ஆல்.